திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கலாங்க. கலியுக தெய்வம் நம்மை காக்கும் கந்த கடவுளை வணங்கிவிட்டு தொடங்குவதுதான் முறை. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை எந்நாளும் காக்கும் வடிவேலன் முருகனே போற்றி. எப்போதும் மனசில் ஒன்று மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் குணம் உங்களை பற்றி என்ன சொல்கிறது? சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் மிகப்பெரிய பலமே உங்கள் நேர்மைதான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நீங்கள் இயற்கையிலேயே ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க. யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சால் கூட நீங்கள் அவங்களுக்கு திரும்ப துரோகம் செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்துலேயும் எந்த ஒரு செயலையும் செய்ய உங்கள் மனசு இடம் தராது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்கள் எதிரியாக இருந்தால் கூட அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பொதுநல குணம் தான் உங்களை ஒரு ராஜாவாக சிம்மமாக இந்த சமூகத்தில் காட்டுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பயங்கரமான புத்திசாலி. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்றிட முடியாது. உங்களோட அந்த கூர்மையான அறிவுத்திறனுக்கு நிகர் நீங்கள் தாங்க. நீங்கள் நினச்சா எதையும் இழக்கவும் முடியும். அதே சமயம் நீங்கள் மனசு வச்சா இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக எதையும் பெற்றிடவும் முடியும். அந்த வைராக்கியம் உங்கள் ரத்தத்திலேயே இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகிடுவீங்க. பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் நீங்கள் பழகிறதுனாலேயே உங்கள் நட்பு வட்டம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. மனதுக்குள் இருக்கும் அந்த தனிமை ஏன்? வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்களே, இவ்வளவு திறமை இருந்தும் உங்கள் மனசு ஏன் ஒரு வித கவலையில் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மைதாங்க, மேலோட்டமாக பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு வித தனிமையை உணர்றீங்க. என்னதான் நான் போராடி இலக்கை அடைய முயற்சி செஞ்சாலும் என்னை புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் உங்கள் மனசை அரிச்சுக்கிட்டு இருக்குது. உங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லையேன்னு நீங்கள் அடிக்கடி கவலைப்படுறீங்க. ஏன் உங்கள் வாழ்க்கை துணையாக வரவங்க கூட சில நேரங்களில் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே கோபத்தையும் வெறுப்பையும் காட்டும்போது யார் யாருக்காகவோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனால் அவங்களே என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு உங்கள் மனசு குமுறுது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சிம்மத்தோட அருமை கூட இல்லாதப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும். காலங்கள் செல்ல செல்ல அவங்களே உங்கள் அருமையை உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. நேரம் கடந்த பிறகு ஞானம் நமக்கு தேவையா? நிச்சயமாக இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், நேரமும் காலமும் இளமையும் இருக்கும்போதே நம்ம எதை புரிஞ்சுக்கணுமோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். சேர வேண்டியவங்ககிட்ட சேர்ந்துடணும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அடைய வேண்டிய இலக்கை கரெக்டாக அடைஞ்சிடணும். குறிப்பாக 30 வயசுக்குள்ளே இருக்கிற சிம்மராசி நேயர்களே, இந்த விஷயங்கள் இப்போவே புரியுதுன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சின்ன வயசுலேயே பெரிய ஞானம் பெற்ற மனிதராக நீங்கள் உலகத்தில் சிறப்பாக வாழ முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை நம்பி உங்களை ஒரு ரோல் மாடலாக நினச்சி நிறைய பேர் பின்னாடி வராங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் ஜெயிச்சா உங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்க பல குடும்பங்களை நீங்கள் வாழ வைப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருக்கும் நல்லவராக வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாதுங்க. அப்படி வாழ நினைக்கிறது தான் நீங்கள் செய்கிற முதல் முட்டாள்தனமாக இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நான் யார், நான் எவ்வளவு நல்லவன் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் யார்கிட்டையும் போய் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காலமும் நேரமும் செல்ல செல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த காலமும் நேரமும் நிச்சயமாக உணர்த்தியே சேரும். தற்போது அஷ்டமத்தனி நடந்துகிட்டு இருக்குது. இதனால் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கா? சிம்மராசிக்காரங்க இப்போ மனம் கலங்கி இருக்கக்கூடாது. தற்போதைய காலகட்டம் அஷ்டம சனிங்கிறதுனால மனதில் ஒரு வித குழப்பமும் நிம்மதியின்மையும் தூக்கமின்மையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது இயற்கை தான். ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் தராதீங்க. நீங்கள் சாதிக்க வேண்டியவை இன்னும் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கஷ்டம்தான் மிச்சம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ இறைவன் ஒரு வழியை காட்டுவாருங்க. நம்ம வாழ்க்கையில் எவன் ஒருவன் அனைத்தையும் இழக்கிறானோ அவனே அனைத்தையும் பெற தகுதியான மனிதனாக இறைவனால் மாற்றப்படுறான். இந்த மனக்கவலையிலிருந்து வெளியில் வாங்க. இந்த உலகம் உங்களுக்காகத்தான் படைச்சப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மையை மனசார நம்புங்க. அப்படி நம்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது உங்களை துளி கூட பாதிக்க முடியாது. அடுத்தவங்க இது யாராலையும் முடியாதுன்னு
ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் திட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அபாரமான திறமை உங்ககிட்ட இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்களோட வாழ்க்கையே சுருக்கமாக மாறப்போகுதுங்க. தெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு இருக்கும் சந்தேகம் என்ன? குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியலையா? என்ன பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்கா? குலதெய்வம் எங்கேயோ இருக்குது எனக்கு தெரியலையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் என் தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி மனசார வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும். இது பழமொழி மட்டும் இல்லைங்க, அனுபவ உண்மை. குலதெய்வம் உங்கள் குலத்தை தலைக்க வைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள். சில நேரங்களில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லையா அப்படின்னு. அதுக்கு காரணம் குலதெய்வ வழிபாட்டை விடுபட்டது தான். அடுத்ததாக தினமும் தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. சிம்மராசியின் அதிபதியே சூரியன் தான். அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்லை. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிடுங்க. அந்த ஒளியானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கவலை எல்லாத்தையும் கரைச்சி காணாமல் போக செஞ்சிடும். திருஷ்டி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கண் திருஷ்டியால் உங்கள் வளர்ச்சி தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களோட வெற்றியும் உங்களோட நடையும் பேச்சும் மற்றவங்களே இருக்கும். இதனால் ஏற்பட தினமும் காலையில் குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க. முருகரை மனதார வேண்டிக்கிட்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. வீட்டில் அடிக்கடி கற்பூரம் காட்டுங்க. சாம்பிராணி புகை போடுங்க. ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு அது கூட கொஞ்சம் மிளகையும் சேர்த்து வீட்டை சுற்றி போடுங்க அல்லது மூலைகளில் வைங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜையும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் பூஜையும், சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடும் செய்யுங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை உணவு அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன மருந்து மாத்திரை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அதை அன்போடு செய்யுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். சிம்மராசிக்காரர்களே, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட அந்த பெரிய மனசுக்கு அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக கைவிட மாட்டார். உங்களுக்கு தேவையான நம்பிக்கை மட்டும்தான். என்னை எந்த தீய சக்தியும் பாதிக்காது அப்படின்னு உங்கள் மனசில் ஆழமாக நம்புங்க. நிச்சயமாக எந்த தீய சக்தியும் உங்களை அண்ட முடியாது. சிரிச்ச முகத்தோடு இருங்க, சாதித்து காட்டுங்க. இந்த வீடியோ பதிவு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.